ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 18 ஸ்லோகங்கள் 33 34. நிதரக பயட்டி கயீகட்டு பாணி சூனத் கடினதா அதி அகுலானி ஜீபுகமானு வச்சனசரு நானா மனஹூ மகிப மிருது லட்ச சமானா. இவை கோஸ்வாமி துளசிதாசரின் உணர்வுபூர்வமான வரிகள். அயோத்தியா காண்டத்தில் கைகேயி கொஞ்சம் கூட மனதில் நெருடல் இன்றி உட்கார்ந்து கொண்டு இப்படி கசப்பாக பேசினாள் என்கிறார். இதை கேட்டு கொடுமை கூட மிகவும் கலங்கியதாம். நாக்குதான் அவளது வில், வெளிவந்த சொற்கள்தான் கூறிய அம்புகள். அரசன்தான் அவற்றிற்கு வாய்த்த இலக்கு மிகவும் லேசான இலக்காம். அந்த வயதான இலக்கிற்கு இவ்வளவு கடுமையான வார்த்தைகளா என்கிறார். வால்மீகி கைகேயின் வார்த்தைகளை அப்படியே பதிவு செய்கிறார். தத்ரமே யாச்சிதோ ராஜோ பரதஸ்ய அபிஷேச்சனம் கமனம் தண்டகாரண்யே தவ சாத்திய ஏவ ராகவ. மே யாச்சிதா ராஜா. கொடுக்கிறேன் என்று சொன்னதனால் அந்த வார்த்தைகள் ராஜாவினுடையது. நான் யாச்சிதா ராஜா, கேட்டு பெற்றேன். இப்பொழுது கண்டிப்பாக கராராக வந்தன வார்த்தைகள். பரதனுக்கு பட்டாபிஷேகம், வனத்திற்கு இன்றே நீ செல்வாய் ராகவா என்கிறாள். தவ கமனம் அத்ய ஏவ தண்டகாரண்யே என்று உடைத்து சொல்லுகிறாள். தனக்கும் அந்த விஷயத்திற்கும் தொடர்பில்லாதது போல் எதி சத்திய பிரதிஜம் துவம் பிதரம் கர்த்துமிச்சசி. ஹே ராமா, உன் தந்தையை துவம் பிதரம் சத்திய சந்தனாக ஆக்க சத்திய பிரதிஜம் விரும்பினால் கர்த்துமிச்சசி. ஆத்மானம் ச நரஸ்ரேஷ்ட மம வாக்கியம் இதம் ஸ்ருணு. நீயும் சத்திய சங்கல்பன் என நினைப்பாயானால் என் வார்த்தைகளை கேள் என்றாள். வார்த்தைகள் எப்பொழுது நினைத்தாலும், கைகேயின் வார்த்தைகள் எப்பொழுது நினைத்தாலும் ராமனின் சரித்திரம் படிப்பவர்க்கு கண்ணீரை வரவழைக்கும். அது உறுதி. குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.